ஒரு ஆய்வுக்காக தன்னுடைய தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் போறாங்க. கைது நடந்திருக்கிறது எப்படி பார்க்கறீங்க? தஞ்சாவூர் பூதலூர் அருகே காணாமல் போன 17 வயது சிறுமி வீட்டில் அருகே இருக்கக்கூடிய கிணற்றில் சடலமாக மீட்பு. இது ஒரு செய்தி. ராமநாதபுரம் பசும்பொன் நகரில் தூங்கிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமி திடீரென்று மாயம். அருகில் இருந்த கிணற்றில் சடலமாக மீட்பு. இது ஒரு செய்தி. குழந்தைகள் தொடர்ந்து காணாமல் போகிறார்கள், கிணறுகளில் சடலங்களாக மீட்கப்படுகிறார்கள், பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் சகோதரரை வீடு புகுந்து தாக்கிய வழக்கு, அமைச்சர் மரிய வில்சன் நாளை ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் ஆடு திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு அரசு வழக்கறிஞர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூரில் ஆடு திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர் மாவட்ட நீதிமன்ற முதன்மை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. நெல் கொள்முதல் நிலையங்களில் தொடரும் கையூட்டு, 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. உழவர்களிடமிருந்து மூட்டைக்கு 60 ரூபாய் கையூட்டு பெறப்படுகிறது, பெரும் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது அப்படின்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அரசுக்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்த செய்தி ஒன்று. இன்னொன்று, அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக தாவேகாவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை நாடி அமைச்சர் புசி ஆனந்த் மீது நேரடியாக புகார் சொன்ன செய்தி. இப்ப இந்த செய்தியெல்லாம் ஊடகங்களில் விவாதமாகி இருக்க வேண்டும். இது விவாதமாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? ஒரு கோட்டை அழிக்காம சின்ன கோடு ஆக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்ப என்ன பண்ணு, நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணோம்னா இயல்பிலேயே அது ஒரு பெரிய கோடாக பார்க்கப்படும். இந்த செய்திகள் பின்னுக்கு தள்ளப்படும். அப்ப அது விவாத பொருளாக மாறும். அப்ப அதை விவாத பொருளாக மாத்திட்டு 3 மணி நேரம் மக்கள் போராடி இருக்கிறார்கள். நேற்று சென்னையில் தொடர்ந்து 1 மாதமாக மின்வெட்டு, 3 மணி நேரம் 4 மணி நேரம், சில இடங்களில் 10 மணி நேரம் மின்வெட்டு என்று மக்கள் போராட்டம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி மடைமாற்றுவது? இதெல்லாம் எப்படி விவாதிக்காமல் தவிர்ப்பது? அப்ப நாம என்ன பண்ணுவோம்? இருக்கவே இருக்கு திமுக மேல திருப்பி குற்றம் சாட்டுவது, திமுக மீது வேறு ஏதேனும் காரணிகளை சொல்வது, அமைச்சர்களை கைது செய்வது. நான் என்ன சொல்றேன், ஒரு அமைச்சர் மீது நேரடியாக போதைப் பொருள் பயன்படுத்தினாருங்கிற குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய விவாத பொருளாக இருக்கணும். அது இன்னைக்கு ஒரு அமைச்சராக நீதிமன்றம் சொல்லியிருக்கு, வீடு புகுந்து தாக்கணும், வீடியோ ஆதாரத்தோடு அது வெளியாச்சு, அவர் அமைச்சராக்கியிருக்காங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. ஒரு பெண் நேரடியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மீது பாலியல் குற்றச்சாட்டை சொல்லுகிறார். அந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுத்தாரா மாண்புமிகு முதலமைச்சர்? இப்ப இந்த குற்றங்கள் இருக்குல்ல, வீடு புகுந்து மரிய வில்சன் தாக்கினார், வீடியோ ஆதாரத்தோடு இருக்கிற குற்றச்சாட்டு, போதைப் பொருள் பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு, இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இதெல்லாம் விட அப்படி கொடூரமான ஒரு குற்றச்சாட்டிற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளாகிட்டாரா?